தங்கம் விலை இன்று ஒரே நாளில் 3000 ரூபாய் குறைந்திருக்கிறது. இன்று காலை 1200 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் மீண்டும் 1800 ரூபாய் குறைந்திருக்கிறது. இதனால் தங்கத்தின் விலை ஒரே நாளில் 3000 ரூபாய் குறைந்து காணப்படுகிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன். தொடர்ந்து ஏறுமுகமாகவே இருந்த தங்கம் விலை தற்போது சற்று குறைந்திருக்கிறது. 1 கிராம் தங்கம் எவ்வளவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றன? முழு விவரங்கள். வணக்கம். கடந்த ஒரு வாரமாகவே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ந்து வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. தங்கத்தின் விலை ஒரு கிராம் 12,500 ரூபாய் சென்ற நிலையில் தற்போது தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்து வருகிறது. இன்று காலையில் 1200 ரூபாய் அளவிற்கு குறைந்த நிலையில் தற்போது மேலும் 1800 ரூபாய் ஒரு சவரனுக்கு என்று குறைந்திருக்கிறது. இதன் காரணமாக இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 3000 ரூபாய் வரை சரிந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது ஒரு கிராம் 11,075 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு சவரன் என்பது 88,600 ரூபாயாக இருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஒரு 2 வாரங்களுக்கு முன்னதாக ஒரு சவரன் 96,000 ரூபாய் வரை சென்ற நிலையில் தற்போது ஒரு சவரன் 88,600 ரூபாய் அளவிற்கு சரிவை கண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் இந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை வீழ்ச்சி அடையும் என்று தகவல்களை தெரிவிக்கின்றனர். அடுத்த மாதத்தில் மீண்டும் ஏற துவங்கும் என்ற தகவல்களையும் தங்க நகை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். உள்ள விவரங்களுக்கு நன்றி சங்கரன். இது தொடர்பாக நம்மோடு கருத்துக்களை பகிர்வதற்காக தொலைபேசி வாயிலாக ஜெயந்திலான் சலானி தங்க நகை வியாபாரிகள் சங்கத்திலிருந்து இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தற்போது தங்கத்தின் விலை சற்று குறைய தொடங்கி இருக்கிறது. இனி வரும் காலங்களில் தங்கத்தின் விலை குறையுமா? அது தொடர்பான விவரங்கள். இந்த வாரம் வரை குறைந்து கொண்டுதான் இருக்கும். காரணம், இந்த மாத இறுதியில் அமெரிக்காவுடைய அதிபரும் சைனாவுடைய அதிபரும் ஒரு ஒருமித்த கருத்தோடு பேச இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாதகமான சூழ்நிலை, அதாவது அவங்களுடைய கருத்துக்கள்ல சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டால் தங்கம் விலை இன்னும் சிறிது அளவு குறையும். அதனுடைய எதிரொலியாக தான் இப்போது தங்க விலை சரிந்து வருகிறது. மேலும் பல பதட்டங்கள் தணிவதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளதால் இன்னும் தங்க விலை இந்த வாரம் முழுவதும் குறையும். இந்த வார இறுதியில் தான் மீண்டும் அதனுடைய போக்கு எப்படி இருக்கும் தெரிய வரும். இருப்பினும் இந்த விலை குறைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே விலை அபரிதமாக உயர்ந்தால் ஒரு கரெக்ஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த கரெக்ஷன் பீரியட் தான் இது. இதற்கு பிறகு சமநிலை ஏற்பட்டு பின்பு மீண்டும் தங்க விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இருப்பினும் இந்த 2 வல்லரசு நாடுகள் அதிபர்களும் இணைந்து பேசி ஒரு சாதகமான சூழ்நிலை உலக அளவில் ஏற்பட்டால் நிச்சயமாக தங்க விலை இன்னும் சிறிதளவு சரிவதற்கு வாய்ப்புகள் உள்ளது.